அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். பைபிள் ஒரு அழகான வசனம் போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 119 68 வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அது என்னங்க உமது பிரமாணங்கள்? அவர் நல்லவர் தான், நன்மை செய்கிறவர் தான். கனெக்ஷனே இல்லாம என்ன சொல்லிட்டாரு? உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆனா ஒரு கனெக்ஷன் அதுல இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். நல்லவர் என்பது அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு அவசியம். என்ன? அவர் நல்லவர். அவர் நல்லவர். நல்ல தேவன் நன்மைகளை மட்டுமே செய்வார். இன்னும் சொல்ல போனா நன்மைகளை மட்டும் செய்ய தெரிந்த நல்ல கர்த்தர் இவர். ஆமென். அப்ப கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இயேசுவை பற்றி போட்டிருக்கு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில தீமை இருக்கும் என்று சொன்னால் தேவன் தீமைக்கு காரணர் அல்ல. நம்ம இப்படி ஒரு தவறான வெளிப்பாடை வச்சுக்கிறோம் பாருங்க. அவரே இந்த இழப்புக்கு காரணம்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்பா, நான் இல்லப்பா, நான் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்று நல்லவராய் வெளிப்படுகிறார், நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அவருடைய வார்த்தை. ஆமென். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். டீச் மீ யோர் லா. அப்ப இந்த உம்முடைய பிரமாணங்களை நான் படிக்க படிக்க இந்த வசனம், நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர், நீர் என்ன செய்கிறீர் என்பதை எனக்கு வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இதை படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா, படிக்க படிக்க அவர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு நமக்கு வெளிப்படுகிறது. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அவர் நல்லவராய் வெளிப்படுகிறார், நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமை விலகும் இயேசுவின் நாமத்தினாலே, குறைவுகள் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே, வியாதிகள் சுகமாகும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்னு சொன்னாங்க, அப்பொழுது அவங்க சுகமாவார்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நீங்க சுகமாயிட்டீங்க. உங்க பாடியை செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை டெய்லி தியானிங்க. பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்த வெளிப்பாட்டை கொடுப்பார். அந்த வெளிப்பாட்டின்படி நீங்கள் வாழுங்கள். தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.